பண்ணுங்க. கரெக்ட் நல்ல பக்கம் போடுங்க. பாவி சீக்கிரம் போடி. ஏன் நீ மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்த? மயக்கம் வர போது சும்மா வாய் தோற. ஹலோ மேடம், குளுக்கோஸ் சாப்பிட்றீங்களா? சரி கையை கொடு. அந்த டிக்கெட்லாம் இப்போ வந்து சேராது. இந்த ஒரு டிக்கெட் தான் இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் ஆக்கி விட்டுறேன். கை கொடு. அட குடுறீங்க. தாமரை. தாமரையா? ஏன் அண்ணியா? நம்ம தாமரை தான் ஃபர்ஸ்ட்ல வராலாம். என்ன நீ சொல்றியா? ஏ வசந்தி, தாமரை தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டாளாண்டி. தாமரையா? ஃபர்ஸ்டா? ஆமா. அவ ஸ்கூட்டியே சைக்கிள் மாதிரில ஓட்டுவா. என்ன டிஸ்டன்ஸ் விட்டு ஜெயிச்சு விட்டா தாமரை? எனக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்கமா வருது. தண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்ததே கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கு. ரெண்டாவது வந்துட்டு நாண்டு விழுவுற. ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கடா. என்ன தாச்சே, எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்னை ஏன் செகண்ட் வர வச்சு தாமரை ஏன் ஃபர்ஸ்ட் வர வச்ச? தாச்சி கூட லவ் மேரேஜ் தானே, இது போதும். ஏன் தாச்சி, நீ கூட லவ் மேரேஜ் தானே? அந்த கருமத்தை ஏன் பண்ணி தொலைச்சேன்னு நானே கடுப்புல இருக்கேன். வேண்டாம், கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. என்னை ஏன் செகண்ட் வர வச்சு அவளை ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்குன? அது ஏன் கேக்குற? அது என்னன்னா, நானே சொல்றேன். அவ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சொப்பு குடம் தூக்கிட்டு போகணும், நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போகணுமா? ஏன் தாச்சி, உன் பிரச்சனையே சொப்பு குடம் தானா? நீ போ தாச்சி, நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீட்டுல சொப்பு குடம் இருக்கும். அட போன, என் பிரச்சனை தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு மீண்டும் வந்துட போறான். மூன்றாம் இடம் நிகிதா. அடுத்து பெண்களுக்கான சைக்கிள் ரேஸ் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம மில்லுகாரட்டே தாமரை. நீதான் போ. இனி வரும் பரிசுகளை நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா தியாகராஜன் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதான் வாங்கியிருக்கீங்க, தேடி வந்திருக்கு, சந்தோஷமா வச்சு. இரண்டாம் இடம் அஞ்சு. ஹலோ தாமரை. இப்போ எதுக்கு செப்பு கொடுத்தல போனை போட்டு கொடுத்த? இல்ல, இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். போனா போதுன்னு உனக்கு 10 minutes டைம் தரேன். மில்லுக்கு வர போனை வாங்குற, போயிட்டே இருக்க. என்ன புரியுதா? ஓகே.
கோலம். ஐயோ. அப்போ இத்தனை நாள் எனக்கு டேக்கா கொடுத்துருக்க நீ? ஏ லூசு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்காம வந்து கிண்டல் பண்ணுவாளா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்டா. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட மறைச்ச? மறைக்காம ஒரு பொண்ணு கண்டுக்காம போனா மச்சி அது ஓவர் பில்டப்டா அப்படிம்பீங்க. ஒரு பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு பேசினா மச்சி அதை முடிச்சிட்டேன்டா அப்படிம்பீங்க. பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். நீ என்ன விட்டு பிடிச்ச, நான் எப்படி உன்னை விடாம பிடிச்சேன்? வாங்க உட்காருங்க சாமி. என்ன அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்களா? முருகா இந்தாங்க. சிங்கப்பூர்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆளு மச்சான் தான். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான், அவன் வீட்லயே தங்க வச்சு அவன் கம்பெனிலே வேலை வாங்கி கொடுத்தான். எங்க பத்தி பேசலாம்? வாட்டர் பாயிண்ட் முடிஞ்சா? முடிஞ்சுன்னா சொல்ல வேண்டியதானடி. தண்ணியில் ஏதோ விழுந்துச்சு பாரு. அது ஒன்றும் இல்லைண்ணே, தேத்தாங்கொட்டை தான். அது உப்பை உறிஞ்சிவிடும். உப்பு உறிஞ்சிருமா? அதான் சொல்லியிருக்கேன்லடா, தேத்தா கொண்டை போட்டிருக்கு, கறிக்காது குடி. லேசா கறிக்குதுல்லண்ணே? இல்லைம்மா. ஏடி எங்க 2 பேரும் சாப்பாடு கொடு. ஏண்டா தம்பி நம்ம வீட்ல எல்லாமா சாப்பிட போகுது, ஹோட்டல் கீட்டல்ல கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடை வாங்கி கொடுறா. அட ஏமா அப்படி சொல்றீங்க? நான் இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவேன். அதுக்கு இல்லடி ராசா, என் தங்கத்துக்கு இல்லாத சாப்பாடா? உப்பு தண்ணியில சோறாக்குறதுனால சோறு கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், அதான் சொன்னேன். ஏமா சிந்து கல்யாணம் பண்ணல? பாத்துக்கிட்டு தான் நான் வந்து இங்க மாட்டிக்கிட்டது பத்தாதா? ஊரே ஒரே உப்பு தண்ணி, எவனும் பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணும் எடுக்க மாட்டாங்க. அதை ஏன்பா கேட்குற? உங்க ஊர் குளம் எங்க ஊர் பக்கத்துல இருக்குல்ல, அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி குடிக்க எங்க ஊர் இளவாட்டு பயல்களா சேர்ந்து வீட்டுக்கு காசை வசூல் பண்ணி என்ன வாட்டர் பிட்ற அது வாய்க்குள்ள கூட நுழைய மாட்டுதுப்பா. அந்த மிஷினை வாங்கியாந்து ஊருக்கு பைப்பு போட்டாங்க, நல்ல தண்ணியாத்தான் வந்துச்சு, குடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் உங்க ஊரு மில்லுக்காரு அவரு மீன் வளர்க்குறேன்னு சொல்லி கண்டது கடுதையெல்லாம் வீம்புக்குன்னே கொண்டு வந்து கொட்டி தண்ணிய வாயிலே வைக்க முடியலப்பா. ஐயோ எல்லாரும் கேட்டுக்கிறீங்க, நாளைக்கு காலையிலே 10 மணிக்கு நம்ம ஊர் ஏரி குளம் எல்லாம் புளியந்தோப்புல ஏலம் விட போறவா, புளியந்தோப்புல எல்லாரும் வந்து கலந்துக்கிறீங்க. ஏயா சாப்பிடாம எங்க போயிட்ட? ஒன்றும் இல்லை, அந்த பைக் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன்ல, அதை திரும்ப வாங்கிட்டேன். ஏயா திரும்ப வாங்கினே? இல்லை, அந்த எல்லை குளத்தை ஏலம் எடுக்கலாம்னு தோணுச்சு, அதான். அந்த குளம் நம்மக்கிட்ட இருந்தா அந்த ஊர்க்காரங்க குடிக்க தண்ணி பிரச்சனை இருக்காதுல்ல. ஊரே உப்பு தண்ணி, குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேட்கறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்லை. இந்த பணத்தை அப்பா போட்டா கிட்ட வச்சு எடுத்துட்டு போயா. குத்தகை முடிஞ்சது. இந்த வருஷத்திலிருந்து 7 வருஷ குத்தகை. முதல்ல எல்லை குளம் ஏலம், குறைந்தபட்ச தொகை 50,000 ரூபாய். 50,100. உங்க பேரு? பாரி. 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு. அடுத்து கேட்கறவங்க கேட்கலாம். 50,100. பாரி எல்லை குளத்தை 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு. மேல கேட்கறவங்க கேட்கலாம். 1 லட்சம் ரூபா. மில்லுக்காரரு 1 லட்சம் ரூபாய். 1,100,000. 1,100,000. பாரி 1,100,000 ரூபாய் கேட்டிருக்காரு. 2 லட்சம். 2 லட்சம் ரூபாய்க்கு மில்லுக்காரர் கேட்டிருக்காரு. 2,100,000. சரியான போட்டி. மில்லுக்காரருக்கும் பாரிக்கும் 2,100,000 ரூபாய்க்கு பாரி கேட்டிருக்காரு. 4 லட்சம் ரூபா. 4 லட்சம் எப்பா? மில்லுக்காரரு 4 லட்சம் 4,100,000. சொல்ல கூட விட மாட்டேங்கிறீங்களப்பா. பாரி 4,100,000.
பாரி 4,100,000 கேட்டிருக்காரு. 4,100,000 ஒரு தரம். கேட்குறவங்க கேட்கலாம். 4,100,000 2 தரம். 8 லட்சம். 8 லட்சம் ரூபாய். இல்லக்காரு 8 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. என்ன பாரி கேட்குறீங்களா? முதல் தரம் 8 லட்சம் ரூபாய் மில்லுக்காரரு. 2ஆம் தரம் 8 லட்சம் ரூபாய். 3ஆம் தரம் 8 லட்சம் ரூபாய்க்கு எல்லக்குளம் மில்லுக்காரருக்கு ஏலமிடப்பட்டது. ஏய், நான் சொல்கிறத கேளு. ஊரில் எல்லக்குளம் ஏலம் நடந்துட்டு இருக்கா. எப்படியான எடுக்கலாம் ட்ரை பண்ண முடியலடா. நீ என்ன பண்ணுற, உடனே உங்கள் ஊர் பிரசிடென்ட் அழைச்சிட்டு வந்து குளம் என்ன ரேட் போயிருக்கோ அதை விட கூட வச்சு உங்கள் கிராமத்துக்கு பணத்தை கட்டிடுறோம். குளத்தை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுங்கடா. டே மாப்பிள்ள, கூட்டம் கல்யாணத்துக்குள்ளார வந்துருங்கடா. சரியா? சரி சரி சரி, நான் வச்சிடுறேன். ஏன் மச்சி, இப்போ அவங்களுக்காக தான் நகையெல்லாம் அடகு வச்சு ஏலம் எடுக்க வந்தியாடா? ஆமாண்டா. இங்கே பாரு, சொன்னா கேளு. நம்ம ஊராங்களை பற்றி தெரியாது, இது தேவையில்லாத பிரச்சனை. மில்லுக்காரரு 26,000 ரூபாய் கேட்டிருக்காரு. முதல் தரம் 26,000 ரூபாய். 2ஆம் தரம் 26,000 ரூபாய். 3ஆம் தரம் 26,000 ரூபாய்க்கு கூடாங்குளம் மில்லுக்காரருக்கு ஏலமிடப்பட்டது. நில்லு. ஒரு ஊர் ஏலத்துல இன்னொரு ஊர் அங்க கலந்துக்க கூடாது தெரியாதா? ஏலம் கேட்டு வரலங்க, உங்க பிரசிடண்ட்டை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். அப்படி ஓரமா நில்லு. ஏலத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறதே ஏலம் விஷயமா தாங்க. டேய் வாங்கப்பா. குளம் ஏரி குடிக்கிறதுக்கு தண்ணி கிண்ணி இல்லைன்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உப்பு தண்ணி எடுத்து எங்கள் தலைமையில் ஊற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறான் பாருங்க அந்த மொட்டைப்பைய கடவுள். உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த குளத்து தண்ணியை விட்டால் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு தண்ணி இல்லைன்னு. அதுக்காக உங்கள் ஊர் அளவில் நான் ஒன்றும் குறைச்சல வரல. உங்கள் ஊரில் அந்த குளம் என்ன ரேட்டுக்கு ஏலம் போயிருக்கோ அதோட முன்ன பின்ன வச்சு நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதை நான் கட்டிப்படுறோம். அந்த குளத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் உதவி பண்ணுங்க. குளத்தை ஏலம் எடுத்திருக்கிறது நான். ரசீதையும் பொண்டாட்டி பேர்ல போடுங்க. ஏங்க, அவர் உங்கள்கிட்ட பேசலங்க, பிரச்சனை கிட்ட பேசிட்டு இருக்காரு. கை நீட்டி பேசுற. ஏண்டா என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் ஊருக்கே வந்து என்கிட்ட பேசி குளத்தை வாங்கிட்டு போடுவீங்க. அது நான் உசுரோட இருக்கு தண்ணி நடக்காது. குளத்தை நீங்க யாரும் எடுத்துடாடுங்க. ஆனா மீனை நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல நாங்க பிடிக்கலாம் பாத்துருவோம். ஏய் வாடா வாங்க. நில்லு. மீனை பிடிச்சி பிடிக்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லிட்டு ஆகணும். ஐயா நில்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இதாயா பதிலே? இதுக்கு நைட்டு புதுக்கோட்டை போறதுக்கு முன்னாடி குளத்தை சுத்தி அவங்க போட்டுக்கிற வேலையை பிச்சு எறிடும். இனி குளம் என்னோடது. குளத்தை சுத்தி நான் முள்ளு கம்பி போடுறியா? இனி எவன் அடி எடுத்து வைக்கலான்னு பாக்குறேன்.